ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். 2026 ஆண்டு பிறந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய முதல் மாதம் ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த வருடத்துடைய முதல் மாதம் அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமான்னு. ஸோ அந்த அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமாங்கிறத எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறதுனா கிரகங்கள் மூலிமா தெரிந்து கொள்ளலாம். கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். சிம்மம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரவும் பணத்தட்டுப்பாடு நீங்கி நல்ல பணவரவை அதிகரிக்க சூட்சமமாக ஒரு பரிகாரத்தை செய்யணும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்தால் எப்படி உங்களுக்கு பணவரவு அதிகமாகும் அப்படிங்கிற ஆன்மீக ரீதியான பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை சிம்மம் ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற தாள்களை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து அதெல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஜனவரி 8க்கு மேலே உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது. இனி யாராலையும் இது நடக்கிறது தடுக்க முடியாது. ஸோ என்னென்ன நடக்கும், நீங்கள் அதுக்கு எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு சிம்மம் ராசி மகமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி அடையக்கூடிய சக்தி கொண்ட உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய கேது உங்கள் செயல்களில் தடைகளையும் தாமதத்தையும் ஏற்படுத்தலாம். உலகையும் உறவினர்களையும் புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு நெருக்கடிகளை வழங்கலாம். உங்கள் சுய காலில் நிற்கக்கூடிய வகையில் உங்களை உருவாக்கலாம். இந்த நேரத்தில் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சனி உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். எதிர்காலத்தை எண்ணி உங்கள் செயல்கள் இருக்கும். வாழ்க்கை துணைக்கோ உங்களுக்கோ ஏதாகிலும் ஒரு சச்சரவு நெருக்கடி பிரச்சனை என்று உருவாகலாம். இருந்தாலும் தக்க சமயத்தில் நண்பர்களால் உங்கள் பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும். கூட்டு தொழிலில் லாபமானது அடைவீங்க. பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உங்கள் தன குடும்பாதிபதி புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணம் வரும். எதிர்பார்ப்போடு மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் லாபத்தை தரும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வாங்க நினைத்த இடத்தை வாங்கக்கூடிய அளவிற்கு பணம் இருக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். விவசாயிகள் இந்த நேரத்தில் விளைச்சலில் கவனமாக இருப்பது அவசியம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி 27. அதிர்ஷ்ட நாள் ஜனவரி 16, 19, 25, 28. நீங்கள் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செய்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சங்கடம் விலகும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இப்படி இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி நடைபோட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜனவரி 8க்கு பிறகு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் சகாய ஸ்தானாதிபதி சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும். வராமல் இருந்த பணம் வரும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். புதிய வாகனம் நவீன பொருட்கள் என்று வாங்கக்கூடிய நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் உருவானாலும் அந்த நிமிடமே சரியாகும். செய்து வரக்கூடிய தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைகளால் நன்மையானது அதிகரிக்கும். பெருமையும் உண்டாகும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஒரு சிலர்லாம் புதிய சொத்து இடம் என்று வாங்குவீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல ஏற்பட்ட நெருக்கடியும் நீங்கும். அரசியல்வாதிகளுடைய தலைமையையும் தொண்டர்களையும் அனுசரித்து செல்வது அவசியம். உத்தியோகத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும்.
சுயதொழில் செய்து வருபவர்கள் பணியாளர்களை அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் அவசியம். விவசாயிகள் விளைச்சல்ல கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மையாகும். பெண்கள் கணவருக்கு குடும்பத்தினருக்கு தெரியாமல் பிறரிடம் பணம் கொடுப்பது முதலீடு செய்வது இழப்பிற்கு வழிவகுக்கும். அதனால் அந்த தவறை செய்யாதீங்க. மேலும் பிரச்சனைகளை உருவாக்கும், பார்த்து கவனமாக இருங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி 28, அதிர்ஷ்ட நாள் ஜனவரி 19, 24. அப்புறம் உங்களுக்கு வடிவுடை அம்மனை இந்த மாதம் வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் அந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்த ஒன்றிலுமே உறுதியாக இருந்து வெற்றியடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜனவரி 7க்கு பிறகு நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் ராசிநாதன் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உங்கள் பாக்கியாதிபதி செவ்வாயும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். அதுவும் மாதத்தில் முற்பகுதி பிற்பகுதி உங்கள் தன குடும்பதிபதி லாபதிபதிமான புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் இருக்கும். எதிர்பாராத வரவு வரும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடையும். புதிய முயற்சி வெற்றியாகும். கடன் தொல்லை இருந்தால் உங்களுக்கு விலகும். சேமிப்பு உயரும். உங்கள் ஜீவனாதிபதி சுக்கிரனும் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்படும். பொன்பொருளானது சேரும். இளைய சகோதரர்கள் வகையில் ஆதரவு கிடைக்கும். இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் சனி ராகு ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேலையிலையும் நிதானம் அவசியம். புதியவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலையும் இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டாம். எதிர்ப்பாளரிடம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை உண்டாக்கும். கூட்டு தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். திருமணம் மறுமணம் போன்ற சிந்தனைகளுக்கு இக்காலத்தில் இடம் கொடுக்க வேண்டாம். அதனால் உங்களுக்கு தான் ஆபத்து. சந்திராஷ்டமம் ஜனவரி 28, 29, அதிர்ஷ்ட நாள் ஜனவரியில் 19. நீங்கள் பாகப்பிரியினை வழிபாடு செய்தீங்கன்னா சங்கட விலகும், நன்மை உண்டாகும். அதனால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஸோ சிம்மம் ராசிக்காரங்க, உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி தாங்க பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன். கடன் பிரச்சனைகள் தீர்ந்து பணவரவை அதிகரிக்க செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை சூட்சமமாக சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதம் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆக்சுவலி உங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் பணம் மிக முக்கியமான அங்கமாக திகழ்கிறது. பணம் உங்களோட எவ்வளவு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்கும். பணவரவு உங்ககிட்ட குறைந்து கொண்டே இருந்தால் அதனாலேயே வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு நம்ம கண்டிப்பாக கடன் பிரச்சனையில் போய் சிக்கிக்கொள்வோம். சிறிய தொகையாக இருந்தால் சீக்கிரத்திலே கடனை செலுத்தி விடலாம். ஆனால் பெரிய கடன் பிரச்சனைகளில் சிக்கினால் அதிலிருந்து வெளிவருவது மிகவும் சிரமமானது. எனவே கடன் பிரச்சனை தீர்வதற்கு பணவரவு அதிகரிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டும். ஸோ கடன் பிரச்சனை தீர இந்த பரிகாரத்தை வாரத்தில் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு நாளில் செய்யுங்க. கத்தாழ கல்லுப்பு வைத்து கொண்டு பரிகாரம் செய்யுங்க. மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியதில் ஒன்றாக திகழக்கூடியது கல்லுப்பு. கற்றாழையில் அதிக அளவு நேர்மறை ஆற்றல் இருக்குது. எனவே இவை இரண்டையும் பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். முதல்ல கத்தாழையில் ஜெல் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து கையில் வைத்துக்குங்க. அந்த கத்தாழை ஜெல்லையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி அதை கையில் வைத்து அழுத்தமாக மூடிக்கொண்டு உங்களுடைய தலையை இடமிருந்து வலமாக 3 முறை சுற்றுங்க. பிறகு அதை அப்படியே ஒரு சுத்தமான தண்ணியில் சேர்த்து கரைத்து விடுங்க. இப்படி செய்வதால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை உணர முடியும். கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் சீக்கிரமே உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து விடும். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை சிம்மம் ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.